இந்திய சட்ட விழிப்புணர்வு பகுதி 4 இந்திய தண்டனை சட்டம் பிரிவுகள் 11 முதல் 15 வரை பொதுவான விளக்கங்கள். நமது இந்திய சட்டத் தொடருக்கு மீண்டும் வரவேற்கிறோம். முந்தைய பகுதியில் IPC இன் பிரிவுகள் 6 முதல் 10 வரையிலான அடிப்படை விளக்கங்களை பார்த்தோம். இன்று நாம் பிரிவுகள் 11 முதல் 15 வரை பார்க்கப் போகிறோம். சட்டப்படி நபர் என்பவர் யார், பொதுமக்கள் என்பது என்ன மற்றும் சுதந்திரத்திற்குப் பிறகு நமது சட்டம் எவ்வாறு மாறியது என்பதை இந்த பிரிவுகள் விளக்குகின்றன. பிரிவு 11 பர்சன் என்ற சொல்லிற்கு விளக்கம் அளிக்கிறது. சட்டத்தின் பார்வையில் நபர் என்பது வெறும் மனிதர்களை மட்டும் குறிக்காது. பதிவு செய்யப்பட்ட அல்லது பதிவு செய்யப்படாத எந்தவொரு கம்பெனி, சங்கம் அல்லது மனிதர்களின் அமைப்பையும் இது குறிக்கும். இதனால்தான் ஒரு கம்பெனி இன் தவறான செயல்களுக்கு அதன் மீதும் சட்டம் பாய்கிறது. பிரிவு 12 பப்ளிக் என்ற சொல்லிற்கு விளக்கம் அளிக்கிறது. பொதுமக்கள் என்ற சொல் மிகவும் விரிவானது. இது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் பிரிவையோ அல்லது ஒரு சமுதாயத்தையோ குறிக்கும். பொது அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு எதிரான குற்றங்களில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயமே பாதிக்கப்படும்போது இந்த விதியே அடிப்படையாக அமைகிறது. பிரிவு 13 முதலில் குவீன் அல்லது பிரிட்டிஷ் மகாராணியை வரையறுத்தது. ஆனால் 1950ஆம் ஆண்டு இந்தியா குடியரசு நாடாக மாறிய பிறகு இந்த காலனித்துவ சட்டப்பிரிவு முற்றிலுமாக நீக்கப்பட்டது. இந்தியா ஒரு சுதந்திர நாடாக மாறிய வரலாற்று மாற்றத்தை இது காட்டுகிறது. பிரிவு 14 சர்வன்ட் ஆஃப் கவர்மெண்ட் அல்லது அரசு ஊழியர் என்ற சொற்றொடரை விளக்குகிறது. அரசாங்கத்தின் அதிகாரத்தின் கீழ் இந்தியாவில் நியமிக்கப்பட்ட அல்லது பணியமர்த்தப்பட்ட எந்தவொரு அதிகாரியையும் இது குறிக்கும். அரசு பணியில் உள்ளவர்கள் அனைவரையும் இது உள்ளடக்குகிறது. பிரிவு 15 பிரிட்டிஷ் இந்தியா என்ற சொல்லை வரையறுத்தது. பிரிவு 13ஐப் போலவே இந்த காலனித்துவ சட்டப்பிரிவும் 1937ஆம் ஆண்டு சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது. இது பிரிட்டிஷ் ஆட்சியின் முடிவையும் நமது சுதந்திர இந்தியாவின் பிறப்பையும் குறிக்கிறது. இந்த அடிப்படை விளக்கங்களை புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம். கம்பெனிகள் எவ்வாறு நபர்களாக கருதப்படுகின்றன என்பதையும் சுதந்திரத்திற்குப் பிறகு சட்டம் எவ்வாறு காலனித்துவ சொற்களை நீக்கியது என்பதையும் இவை காட்டுகின்றன. அடுத்த பகுதியில் பிரிவு 17 முதல் மற்ற விளக்கங்களை பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.